தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா வலுப்பெற்றிருக்கு என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. பூமத்திய ரேகைக்கு அருகிலுள்ள இந்திய பெருங்கடல் பகுதியும் அதை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியும் மேல ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இருந்தால்தான் இந்த தாழ்வு பகுதி உருவாச்சு. நேத்து காலை சுமார் 8:30 மணிக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் பூமத்திய ரேகைக்கு அருகிலுள்ள இந்திய பெருங்கடல் பகுதிகள இருந்தது. அதுக்கப்புறம் இது மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து வந்தது. இன்று அதிகாலை 5:30 மணி அளவில் தென்மேற்கு வங்கக்கடலில் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்திருக்கு. முதலில் இது மேற்கு வடமேற்கு திசையில தான் நகரும் என எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் மெதுவா வடகிழக்கு திசை நோக்கி நகரும். இதன் காரணமா இன்று தென் தமிழ்நாட்டில் சில இடங்களிலும் வட தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிச்சிருக்காங்க.